துன்பங்களின் மத்தியில் வெற்றி காண்பது எப்படி? இதுதான் இந்த மறையுரையிலே நான் உங்களோடு சிந்திக்க போகிற, பகிர்ந்து கொள்ள போகிற செய்தி. எப்படி துன்பங்களின் மத்தியில் வெற்றி காண்பது எப்படி? நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு தலைப்பு தான். இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு குறை, வேதனை, கஷ்டம், பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் ஆலயத்திலே ஆண்டவரை தேடி வராமல் இல்லை, இல்லையா? எல்லாருமே ஒரு பாரத்தோடு, ஒரு சுமையோடு, ஒரு கஷ்டத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட வரோம். ஆண்டவரே, எனக்கு இந்த விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கொடுங்க. எனக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எனக்கு பணம் காசு பெருசு இல்லை ஆண்டவரே, எனக்கு நிம்மதி வேணும், சமாதானத்தை கொடுங்க. எனக்கு பெரிய சொத்து பத்தெல்லாம் தேவையில்லை, நிம்மதி கொடுங்க அப்படின்னு தானே கேட்குறோம் முதல்ல. அப்புறம்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் தானே. முதலில் ஆண்டவரிடம் இதைத்தான் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது என்று தெரிந்து விட்டாலேயே அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்கிற தீர்வையும் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தில் பிரச்சனைகளிலிருந்து, கஷ்ட நஷ்டங்களிலிருந்து, துன்பங்கள், போராட்டங்களிலிருந்து வெற்றி பெற்று வருவதற்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும், பலனையும், ஆற்றலையும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். என்ன பிரச்சனை? எனக்குத்தான் அந்த வழி வகைகள் தெரியாமல், புரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே எப்படி ஜான் டே பிரிட்டோ வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனைகளால் நிறைந்திருந்தது. கைது செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், இல்லையா? கடற்பயணத்திலே தொல்லை அவருக்கு. திரும்ப வந்த பிறகும் தலைவர்களால், அந்த அரசர்களால், அங்கிருந்த முக்கிய பிரமுகர்களால் அவருக்கு பல தொல்லைகள், துன்பங்கள், கடைசியிலே மரணம். எப்படி என் வாழ்க்கையில் இந்த துன்பங்களிலிருந்து வெற்றி பெறுவது ஃபாதர் அப்படின்னு கேட்டா, அதற்கு ஒரு உருவகம் வாயிலாக நான் சொல்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு புயல் அடிக்குது. எல்லார் வாழ்க்கையில் என்ன அடிக்குது? ஒரு புயல். அந்த புயல் வேற வேற ரூபமா வரும். ஒரு சிலருக்கு சொந்தக்காரங்க மூலமா வீசும், இல்லையா? புயல். ஆமாவாமா, ஆமா. சும்மா இருந்தா கூட அவனுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க ஃபாதர், இல்லையா? சொந்தக்காரங்க மூலமா ஒரு சிலர் வாழ்க்கையில புயல் வீசும். ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிறதுங்களாலேயே புயல் வரும். கரெக்டாமா? பிரச்சனையும் துன்பமும் யாரால வருது? வெளியில இருந்து கூட வர்றதில்லை ஃபாதர். நான் கட்டிக்கிட்டு வந்தேன் பாருங்க, அதுகளாலேயே எங்களுக்கு வீட்டில் புயல் வீசுது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம பிரச்சனை மேல பிரச்சனை, இல்லையா? கணவனுக்கு மனைவியை பார்த்தா பயம், மனைவிக்கு யாரை பார்த்தா? கணவனை பார்த்தா பயம். ஆமா, பிரச்சனை வீட்டில இருந்தே வருது. நிறைய பெற்றோர்களுக்கு பிரச்சனை யாரால தெரியுமா? பிள்ளைங்களால, இல்லையா? பிள்ளைங்களாலேயே பிரச்சனை. ஃபாதர், எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா ஃபாதர் என் பிள்ளைய? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம எனக்கு பிரச்சனை பண்ணுதுங்க. யாரு? பெத்த பிள்ளைங்க. மதிக்கல, மரியாதை இல்லை, அவங்க நல்லதுக்கு தானே சொல்றோம் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை. அது உண்மைதான். பெற்றோர்கள் வாழ்வதே பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். உன் பிள்ளைக்காக சாகுனா அப்பா அம்மா இன்னைக்கெல்லாம் செத்துருவாங்க, இல்லையா? பெற்றோர்கள் வாழ்வதே யாருக்காக தான்? பிள்ளைகளுக்காக தான். ஆனா அந்த மரமண்டைங்களுக்கு அது புரியாது. பரவாயில்லை. ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைகள், கடன் தொல்லை, இல்லையா, நோய்கள், இன்னும் சொல்ல முடியாத சில போராட்டங்கள் சிலருடைய வாழ்க்கையில, வெளியில சொல்ல முடியல, அவமானம், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இப்படியாக பலவிதரப்பட்ட போராட்டங்கள். எப்படி என் வாழ்க்கையில் வீசுகின்ற இந்த புயலை எதிர்த்து நான் வெற்றி கொள்ள முடியும்? எப்படி என் வாழ்க்கையிலே இறைவனின் துணை கொண்டு, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என் துணை இருந்தாலே உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9, இல்லையா? என் கிருபை உனக்கு போதும், நீ வலுவின்மையிலே வலு பெறுகிறாய், கவலைப்படாத, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. அப்போ நம்ம கேள்வி கேட்கிறோம், எப்படி ஃபாதர் என் வாழ்க்கையில் வீசுகிற புயலை
நான் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவது. அப்ப கேள்வி ஏன் வருதுன்னா, ஏன் புயல் அடிக்குது? முதல்ல உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது? இது ஃபாதருங்க சிஸ்டருங்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. யாருக்கு பொருந்தும்? ஃபாதர் சிஸ்டர்ஸ் கூட நாங்க எங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது? முதல் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, யோனா 1வது அதிகாரம் 4வது வசனம். யோனா 1:4. யோனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, யோனா போய் நினிவேல போய் என் வார்த்தையை சொல்லு அந்த மக்களுக்கு, அவங்க பாவம் செய்யறாங்க, அவர்கள் மனம் திரும்புவார்கள், போய் அவங்க கிட்ட என் வார்த்தையை சொல் என்று சொல்கிறார். ஆனா யோனா என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், இல்லையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நினிவேவுக்கு செல்லாமல் கப்பலேறி ஊர் விட்டு ஊர் ஓடுறார். ஆண்டவர் கிட்ட இருந்து யாராவது ஓட முடியுமா? ஆண்டவர் பார்வையிலிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நான் உலகத்தின் கடையெல்லை வரை சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் சென்று படுத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இல்லையா? சில பேர் மறைவா செய்வாங்க சில விஷயங்களை. கடவுளுக்கு மறைவா ஏதாவது இருக்காங்க? இல்ல. ஆனா யோனா பாருங்க எவ்வளவு முட்டாள்தனமா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கப்பல் ஏறி ஓடுகிறார். அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் புயல் வீச செய்கிறார். வாழ்க்கையில முதல்ல புயல் வீச செய்யறதே யாரு? யாரு? ஏன் ஃபாதர் ஆண்டவர் என் வாழ்க்கையில புயல் வீச செஞ்சாரு? ஏன்னா மகனே மகளே நீ என்ன பண்ணல? கீழ்ப்படியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்ல, நிறைய காரணங்கள் இருக்கு, அதுல முதல் காரணம் கீழ்ப்படியாம. யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில என்ன வீசும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுலயே நிறைய பேர் அடி வாங்கிடுவோம். அது உண்மைதான் ஃபாதர். முதல் விஷயமே அதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியறது இல்லை. ஃபாதர் ஆண்டவரே புயல் வீச செய்வாரா? ஃபாதர் செய்வார். திருப்பாடல் எடுத்துக்கோங்க, 107. திருப்பாடல் 107 எடுத்துக்கோங்க. இப்போ கையில் பைபிள் இருக்கா? சில பேர் பார்க்குக்கு போற மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் உட்காந்துட்டு கேட்டு வந்துருவாண்டி அப்படின்னு 2 பேர் கிளம்பி வந்துரு இல்லையா? பைபிள்லாம் எடுத்துட்டு வர்றது இல்லை கோயிலுக்கு இப்பெல்லாம். வெயிட்டா இருக்கு ஃபாதர், தூக்கவே முடியல. 30 பவுன் சங்கிலி போட்டுக்கிறீ? போட்டுக்கிறேன் ஃபாதர். அது வெயிட் இல்லையாமா? அது வெயிட் கிடையாது ஃபாதர். ஆனால் பைபிள் மட்டும் தூக்க மாட்டேன். சரி எடுத்துக்கோங்க, திருப்பாடல் 107:25 வாசிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல புயல் காற்று எழுந்தது. போதுமா? ஆண்டவரே சொல்றாரு புயல் வீசட்டும். ஏன் தெரியுமா? இந்த என்னுடைய மகள் என்ன பண்ணல? என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இஷ்டம் போல நடக்கிறானுங்க, அவனுக்கு இஷ்டம் போல நடக்கிறாங்க. அப்படிதானம்மா? நம்ம இஷ்டம் போல தானே நடக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமா? பைபிள் வசனம் சொல்லுது, சாதி என்பது தவறு, பிரிவினை தவறு, நம்ம எல்லாரும் சமம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய சாபக்கேடு தெரியுமா? சாதி இருக்கு. அதுவும் கத்தோலிக்க மக்கள் தங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே என்ன பின்பற்றுறாங்க? சாதியை பின்பற்றுறாங்க. அது பைபிளுக்கு விரோதமானது. சாதியை பின்பற்றுவது முட்டாள்தனம். எந்த புத்திசாலிக்காவது அந்த அறிவு இருக்கா? ஆனா பின்பற்றுகிறார்கள் குடும்பங்களில், இல்லையா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறீங்களா? மண்டை ஆடுதா பத்தியா எல்லாம்? முகூர்த்த நாளில் நாங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபாதர். எது முகூர்த்த நாள்? எங்களுக்கு சொல்லுங்கள், எது முகூர்த்த நாள்? எல்லா கல்யாணமும் முகூர்த்த நாளில் தானே ஃபிக்ஸ் ஆகுது. ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஏமா டைவர்ஸ் ஆகுது? இப்போ டைவர்ஸ் எக்கச்சக்கமாகுது தெரியுமா? 1000 கணக்கில் டைவர்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் கேளுங்களேன், நம்பர் மட்டும் கேளுங்களேன். குறைந்தபட்சம் 10,000 to 20,000 வரைக்கும் கேஸ் ஆகுது மாதம். சூப்பராக இல்லை? எல்லாம் எந்த நேரத்தில் கட்டின தாலி? முகூர்த்த நாள், நல்ல நேரம் வேற. அப்படி தானே? ஆமான்னு வேற தலையாட்டுறீங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் அப்படி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள் தாலியை கட்ட வேண்டும். கட்டலைன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். எங்கே தெரியலையே. நீங்கள் பாருங்கள், எல்லாமே பைபிளுக்கு விரோதமானது, இல்லையா? குழந்தைய கூட்டு வராங்க சர்ச்சுக்கு, மூஞ்சில் பொட்டு. வெரி குட், ஆமாம் கரெக்டாக சொல்லிடுச்சு. திருஷ்டி பொட்டு ஃபாதர். உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது.
ஒன்லி வீணோ, எங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. நீ வைக்கிற பொட்டு தான் உன் குழந்தைய காப்பாற்றும், ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். அப்படி தானே? ஆண்டவர் தான் காப்பாற்றுறாரா? அப்புறம் எதுக்கு பொட்டு? அப்புறம் எதுக்கு பட்டு? நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்கள் குழந்தைய காப்பாற்றாதா? நீங்கள் செய்கிற நற்காரியங்கள், புண்ணிய காரியங்கள் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றாதா? அப்புறம் ஏன் பொட்டு வைக்கிறீங்க? எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செல்வது. கரெக்டுங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பைபிளில் இருக்கு. இணைச்சட்டம் 18வது அதிகாரம் 10வது வசனம். வீட்டில் போய் வாசிங்க. டைம் இருக்குதா உங்களுக்குலாம் வீட்டில் பைபிள் வாசிக்க? ஃபாதர் டைமே இல்லை ஃபாதர், வி ஆர் வெரி பிஸி. பைபிள் தொட மட்டும் எங்களுக்கு டைம் இல்லை. திங்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இல்லைம்மா தூங்குறதுக்கு, டிவி சீரியல் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது ஃபாதர். எங்களுக்கு இந்த பைபிள் வாசிக்க மட்டும்தான் ஃபாதர் டைமே இல்லை. மண்டே வேற ஆட்டுறீங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. செல்ஃபோன் நோண்டுறது கூட டைம் இருக்குது. ஆனால் எதுக்கு டைம் இல்லைம்மா? பைபிள். ஆனால் போய் வாசிச்சு பாருங்கள். இணைச்சட்டம் 18வது அதிகாரம் 10வது வசனம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நாள் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், பில்லி சூனியம் இருக்கு, மந்திரம் இருக்கு நம்புறவன், இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். போதுமா? முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணமா பண்ணி வச்ச உன் பிள்ளைக்கு, உன் கல்யாணமும் நீயும் கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். போதுமா? நல்ல நேரத்தில் தாலி கட்டினியா? நீ கடவுளுக்கு எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவள். சாதி பார்க்கிறியா? பிரிவினை பார்க்கிறியா? நீ கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறாரு? அருவருப்பாக பார்க்கிறார். கீழ்ப்படிறது கிடையாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இஷ்டம் போல இந்த உலகத்தில் சொன்ன முட்டாள் செய்திகளை எல்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறோம் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் என்ன வரும்? புயல் வீசும், பிரச்சனை வரும். பிரச்சனை வராம இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் இல்லையா? அடுத்தவங்களை மன்னிச்சிரு, அடுத்தவங்களை மன்னிச்சிரு. நீ சுமக்கிறதுனால அது உனக்குத்தான் காயத்தை ஏற்படுத்தும், உன் உடலை பாதிக்கும், உன் மனதை பாதிக்கும். நீ அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடு. ஆண்டவர் சொல்றாரு, ஈகோ, நான் ஏன் மன்னிக்கணும்? அவன் தானே பண்ணா, அவதானே பண்ணா இல்லையா? நான் இறங்கி போவனா? பைபிள் இறங்கி போதானே சொல்லுது. போக மாட்டியா? போக மாட்டேன். நீ ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறாய். உன் வாழ்க்கையில் என்ன வீசும்? புயல் நிச்சயமா வீசும். துன்பங்கள் நிச்சயமாக வரும். போதுமா? இந்த ஒரு பாயிண்டே 1 மணி நேரம் பேசலாம். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 2வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த காரணம், சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் புயல் பிரச்சனைகள் பிறரால் ஏற்படும். யோனா 1வது அதிகாரம் 7லிருந்து 8 வசனங்கள். அவர் கப்பல்ல ஏறின உடனே புயல் ஆண்டவர் வீச செய்யறாரு. அந்த கப்பல்ல மற்ற பயணிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பார்க்கறாங்க, என்னையா ஏன் புயல் அடிக்குது? இவ்வளவு கொடூரமான புயல் வரும் என்று மாலுமி கேப்டன் நமக்கு சொல்லவே இல்லையே. யாரால் இந்த புயல் நம்மை தாக்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு யாரு பேர்ல விழுது? அந்த கப்பலில் இருந்த மற்றவர்கள் யாரால் துன்பப்படுகிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். சில சமயம் நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பண்ற அக்கிரம செயல்னால மொத்த குடும்பமும் பாதிப்படைகிறது. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இது நடக்குது இல்லையா? யாரோ ஒருவர் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்வதால் அவர்களோடு இருப்பவர்களையும் துன்பங்கள் வந்து சேர்கிறது. அவர்களோடு இருப்பவர்களையும் கஷ்டங்கள் வந்து சேர்கிறது. பிரச்சனை உருவாகிறது. பிரியமானவர்களே, இந்த பிறர் என்பது மற்றவர்கள் மட்டும் இல்ல. இந்த பிறர்ல இன்னொருத்தன் இருக்கான். அவன் பேரு சாத்தான். அவன் பேர் என்ன? சாத்தான். சாத்தானாலையும் பிரச்சனை வரும். யாரெல்லாம் இறைவனோடு நெருக்கமாக இல்லையோ அவர்கள் சாத்தானோடு இருக்கிறார்கள். நடுவுல எல்லாம் இருக்க முடியாது. நடுவுல இருக்க முடியாது. ஒண்ணு யாரோட இருக்கணும்? ஒண்ணு கடவுளோட இருக்கணும், அப்படி இல்லைன்னா சாத்தானோடு இருக்கணும். யாரோட குடும்பம் நடத்துறீங்க? எனக்கு என்ன தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நம்ம யாரோட குடும்பம் நடத்துறோம்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு நல்லா தெரியும் இல்லையா?
யோவான் 8:44 வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 8:44 இயேசுவே சொல்றார், நான் இல்லை உங்களுக்கு தந்தை, சாத்தானே உங்களுக்கு தந்தை. நான் இல்லை உங்களுக்கு தந்தை, யாரு? சாத்தானே உங்களுக்கு தந்தை. நமக்கு கோபம் வரும், யோசு தான் எங்க தந்தை. அப்ப ஆண்டவர் கேட்பார், நான் சொல்றதெல்லாம் செய்றியா? இல்லையே ஆண்டவரே. அப்ப நீ யாரோட புள்ள? சாத்தானோட புள்ள. உன் தந்தை யாரு? சாத்தானதான் உன் தந்தை, நான் இல்லை உன் தந்தை அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். சாத்தானால் பிரச்சனைகள் ஏற்படும், அது ஒரு தனி தலைப்பு, நீண்ட நேரம் ஆகும் சாத்தானை பத்தி மட்டும் பேசணும்னா, இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க யாராலெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மூன்றாவது பிறரால்னு சொன்ன இல்லையா, அந்த பிறர்ல இன்னொன்னு உலகம். எது? உலகம். உலகத்தினால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள்? பேராசை ஏற்படும், பதவி மோகம், இல்லையா? படிப்பு திமிரு. கொஞ்சம் படிச்ச உடனே மண்டகனை வந்துருதா? இப்பெல்லாம் நிறைய பேர் படிச்ச உடனே விசுவாசத்தை இழந்துடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? எளிமையா இருக்கும் பொழுது இருக்கிற விசுவாசம் படிச்ச உடனே என்ன பண்ணிடுது? அந்த விசுவாசம் அவங்கள விட்டு போயிடுது, மண்டகனை வந்துருது, திமிரு வந்துருது. கரெக்டா? பணம் சம்பாதிச்ச உடனே என்ன வருது? திமிரு வந்துருது. பைபிள்ல போட்டிருக்கு, சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒருவனுக்கு செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஆணவம் அதிகரிக்கும். செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஆணவம் அதிகரிக்கும். உண்மையா இல்லையான்னு உங்க வாழ்க்கையில பாருங்க. கரெக்டா? படிப்புனால கடவுள்கிட்ட விலகி போறோம், செல்வத்தினால பதவி மோகம், இல்லையா? பெருமை, தற்பெருமை, வீண் பழி, இந்த உலகம் இதெல்லாம் கொடுக்குது உங்களுக்கு. இந்த உலகம்தான் நமக்கு இச்சை உணர்வை கொடுக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. இந்த உலகம்தான் உடல் ஆசைகளை கொடுக்கிறது. கரெக்டா? என்கிட்ட 50 புடவை மட்டும்தான் ஃபாதர் இருக்கு. 50 புடவைக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எத்தனை புடவைக்கு மேல? 50 புடவைக்கு மேல ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒரே ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம் தான் இருக்கு, ஒரு வைர அட்டிகையோ ஒரு மோதிரமோ, இல்லையா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு ஃபாதர். 4 தங்க வளையல் தான். ஒரு 8-10 இருந்தா தானே கை நிரம்பி நல்லா இருக்கும். மோகரக்கட்டை அப்படிதானம்மா? உலக ஆசை பாருங்க எப்படி தூண்டுது நம்மளை. சும்மா விடும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கும் நம்ம புடவை, பக்கத்து அக்கா புடவை பார்க்கும், பார்த்தியா அந்த அக்கா நல்லா இருக்கு புடவை, நம்ம புடவை தான் ரொம்ப மோசமா இருக்கு. உலக ஆசை. 1 யோவான் 2:16 இல்லையா? இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை, செல்வ செருக்கு, எல்லாம் இந்த உலகம். அப்ப பிறர்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை. பிறர்னா நபர்களால், சாத்தானால், உலகத்தால் என் வாழ்க்கையில என்ன வீசும்? புயல் வீசும். மூணாவது திருத்துதர் பணி 27வது அதிகாரம் 11வது வசனம். இது ஒரு அற்புதமான கதை. பவுல கைது செய்து ரோமுக்கு கூட்டிட்டு போவாங்க, கப்பல்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க. கப்பல் ஒரு இடத்துக்கு போன உடனே நிறுத்திடுவாங்க, இல்லையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட். கப்பலை எடுக்க போவாங்க. பவுல் சொல்லுவாரு, ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், இப்பொழுது கப்பலை கடலுக்குள் செலுத்தக்கூடாது. கப்பலை கடலுக்குள் செலுத்தக்கூடாது, நம்ம நிக்கிற கரையிலே நிற்போம், புயல் வீசும். உடனே அங்கிருந்த நூற்றுவர் தலைவன் என்ன பண்றான்? கேப்டன் கிட்ட போய் கேட்கிறான், கப்பலுடைய கேப்டன். ஏன்னா கப்பலை கடலுக்குள் செலுத்தலாமா இல்லையான்னு யாருக்கு நிறைய அறிவு இருக்கும்? கேப்டனுக்கு தான் தெரியும். ஏன்னா புயல் வருமா வராதா, பிரச்சனை இருக்கா இல்லையான்னா அவன் தான் அறிவியல் பூர்வமா படிச்சிருக்கிறான். அதனால கேப்டன் கிட்ட போய் கேட்பார், மாலுமி கிட்ட. கைதிகளில் ஒருவன் பவுல் என்பவன் சொல்லுகிறான், இப்பொழுது கப்பலை கடலுக்குள் செலுத்தக்கூடாது என்று, போலாமா வேண்டாமா அப்படின்னு போய் கேப்டன் கேட்டா கேப்டன் சொல்றான், அவன் ஒரு முட்டாள், தட்பவெப்ப நிலையும் சூழ்நிலையும் பிரமாதமாக இருக்கிறது, நிச்சயமாக புயல் வரவே வராது, எல்லாம் கிளியரா இருக்கு, அழகா கப்பலை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அவனுக்கு அறிவில்லை. அவர் தன்னுடைய உலக அறிவை வைத்து புயல் வராது என்று சொல்கிறார். கரெக்டுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம், முதல்ல கீழ்ப்படியாததுனால புயல் வருது, இரண்டாவது பிறராலையும் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருது, மூணாவது
உலக அறிவை நம்புகிறவர்கள் வாழ்க்கையிலே புயல் வீசும். உலக அறிவு பெரியது என்று நினைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே புயல் வீசும். இறை வார்த்தையை விட உலக அறிவு பெரியதா? எளிமையான கேள்வி கேட்கிறேன். இறை வார்த்தையை விட உலக அறிவு பெரியதா? இல்லையே, இல்லையே. பிரியமானவர்களே, நான் ஒன்று கேட்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக யாராவது செல்போன் பார்த்தீங்களா? இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சொல்லுங்க தைரியமா. அப்படின்னா என்னன்னு நமக்கு அப்ப தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான், இல்லையாமா? நமக்கு அவ்வளவுதான் அறிவு. 25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷம் கழிச்சு வந்துருச்சு, எல்லாமே மாறிடுச்சா இல்லையா? கையில் செல்போன் வந்துருச்சு, டச் போன் இல்லை? அப்படி டச் பண்ணா எல்லா விஷயமும் இன்னும் எங்க போய் நிக்க போதுன்னே தெரியல இந்த வளர்ச்சி. உலக அறிவு ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டே இருக்கு? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற அறிவு நாளைக்கு இருக்குமா? இருக்காது. நாளைக்கு இருக்கிற அறிவு நாளை கழிச்சு இருக்காது. இப்ப இருக்கிற பசங்களாம் நினைச்சுக்கிறாங்க நாங்கெல்லாம் ரொம்ப அப்டேட்டட். புண்ணாக்குங்க. இன்னும் 10 வருஷத்துல இந்த முகர கட்டைங்கள்லாம் அவுடேட்டட் ஆயிடும், இல்லையா? அதோ ஒன்று நண்டு ஒன்று உட்காந்துருக்கு பாரு, இல்லையா? அது அவங்க அம்மாவை பார்த்து கேட்கும், என்ன 2 வயசா 3 வயசா அவனுக்கு? 5 வயசு ஆயிடுச்சா? 5 வயசு ஆயிடுச்சா கண்ணா உனக்கு? வெரி குட். அப்போ எல்கேஜி போயிட்டீங்க. யூகேஜியா? யூகேஜி படிக்கிறாரு. அவர் அவங்க அம்மாவை பார்த்து கேட்பாரு, யூ ஆர் அவுடேட்டட், உனக்கு ஒன்றும் தெரியாது. எப்போ? இன்னும் 10 வருஷத்தில் கேட்பான் அவங்க அம்மாவை. முடிஞ்சு போச்சு கதை. அறிவு மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலக அறிவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இறை வார்த்தையை புறந்தள்ளுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலும் புயல் வீசும். 3 பாயிண்ட் சொல்லிட்டேனா? 4வது பாயிண்ட். உடனே அந்த இவரு நூற்றுவர் தலைவன் கேப்டன் கிட்ட கேட்டார், சரி இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணலான்னு அங்க கப்பல் இருக்கிற மற்ற கைதிகள், மற்ற நபர்கள், பயணிகள் எல்லாரையும் கும்பலா நிக்க வச்சு கேட்கிறார், என்னப்பா நம்ம கைதியில ஒருத்தன் சொல்றான் கப்பல் எடுத்துட்டு உள்ள போக கூடாதுன்னு, போலாமா வேணாமா? மெஜாரிட்டி என்னையா சொல்றீங்க? மெஜாரிட்டி எல்லாம் கை தூக்குறாங்க, போலாங்க, தைரியமா உள்ள போலாம். போக வேண்டாம்னு சொல்றது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். யாரு? ஆண்டவர் பேசிவிட்டார், உள்ள போக கூடாது கடலுக்குள்ள. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? கை தூக்கி போலாம். நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? மெஜாரிட்டி ஏதாவது சொன்னா அது கூட போயிடுவோம். எல்லாரும் சொல்றாங்க ஃபாதர், எல்லாரும் செய்யறாங்க ஃபாதர், நானும் செய்வேன் ஃபாதர், போய் ஒழி நாசமா போ, இல்லையா? ஆண்டவர் பேசிவிட்டால் எத்தனை பேர் வேணாலும் மெஜாரிட்டியா இருக்கலாம். ஆண்டவர் பேசினா நீங்க அவருக்கு எதிராக நிற்க முடியாது, இல்லையா? எல்லாரும் கை தூக்கிட்டான் போலான்னு. இவர் பார்க்கிறார், பெரும்பான்மையினர் போகலாம் என்று சொல்கிறார்கள், இவன் ஒருத்தன் தான் வேண்டான்னு சொல்றான். முடிவெடுத்தாங்க போலான்னு. ஓகேவா? அடுத்தது கொஞ்ச நேரத்தில் இல்ல, கொஞ்ச நேரத்தில் ஒரு தென்றல் காற்று வீசுது. சாதகமான சூழல். என்னது? சாதகமான சூழல். பார்க்கறாங்க பத்தியா, இவன் புயல் காத்து வீசுனா, ஆனா வீசுறது என்னது? தென்றல் காற்று வீசுதே. இவன் புயல் காத்துன்னு சொன்னானே, அப்ப இவன் மடையன். அவர் அப்பவும் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் சொல்லிவிட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் காற்று வீச போகிறது, போகாதீங்க. இல்லையா? சாதகமா இருக்கியா? தென்றல் காற்று வீசுதியா? அற்புதமா இருக்கு, நம்ம கப்பலை கடலுக்குள் எடுத்து செல்லலாம். அவங்க பண்ண தவறு பாருங்க. உலக அறிவை நம்பினார்கள், பெரும்பான்மையினரை நம்பினார்கள். சூழல் சாதகமா இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி இருந்தா நம்ம பாவம் பண்ணுவோம். சாதகமான சூழல் இருக்கிறது, கப்பலை எடுக்கலாம் அப்படின்னு இந்த 3 தவறுகளை செய்துவிட்டு கடலுக்குள் கப்பல் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல புயல் வீசுது. அந்த புயலுக்கு பேர் என்ன தெரியுமா போட்டிருக்கு பைபிள்ல? வாடை கொண்டல் எனும் பேய் காற்று வீசியது. எப்படி? வாடை கொண்டல் எனும் பேய் காற்று வீசியது. அவர் அப்பவே சொல்றாரு, ஆண்டவர் பேச்சை கேட்கலனா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து, நாம் கப்பலில் எடுத்து செல்கிற பொருட்களுக்கும் ஆபத்துன்னு சொல்றாரு. எவனுமே காது கொடுத்து கேட்கல. கப்பல் பேய் காற்றில் மாட்டி சின்னாபின்னமாக உடைகிறது. எல்லாரும் கடலிலே மூழ்குகிறார்கள். பாத்தீங்களா? வாழ்க்கையில பிரச்சனை எப்ப வருது? உலக அறிவை நம்புபவர்களுக்கு. பெரும்பான்மையினர் செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன், இல்லையா? எனக்கு சாதகமா இருக்கு.
எனக்கு எல்லாமே ஓகேவா வருது, அதனால நான் செய்யறேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு எதிராக போகிறவர்களுடைய வாழ்க்கையில துன்பம் நிச்சயமா வரும். கடைசியாக மத்தேயு 8:26, சீடர்கள் கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சீடர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கப்பல்லே இருக்கார், படுத்துங்கிட்டு இருக்கார். புயல் காற்று வீசுகிறது இல்லையா? அப்ப ஆண்டவர் எந்திரிச்சுக்கிறார். அவங்க எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? எவ்வளவு அறிவு கெட்டதனம் பாருங்க. நம்ம கூட ஆண்டவர் இருந்தா நம்மளை விட்டுருவாரா? உரோமையர் 8:31, ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? அந்த வசனத்தை சொல்லி பாருங்களா, ஒரு தைரியம் வரும். நீங்க சோகமா இருக்கும்போது, நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, உங்க எதிரிங்க உங்களுக்கு எதிராக பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு, நீங்க இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? சொல்லி பாருங்களேன் அந்த வசனத்தை. என் பக்கம் ஆண்டவர் இருந்தா யாராவது என்ன ஏதாவது பண்ண முடியுமா? உலகமே எதிர்த்து நின்னால என்ன யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் படகுலயே இருக்காரு இல்லையா? இந்த படுபாவிங்க, ஆண்டவரே நாங்கள் சாகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எதிர்த்து சொல்றாரு, நம்பிக்கை குறைவானவர்களே அச்சம் கொள்ளாதீர்கள். நம்பிக்கை குறைவானவர்களே அச்சம் கொள்ளாதீர்கள். உங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா பிரச்சனை, புயல் வீசுது? உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு, அதனால பயம் வருது, அதனாலதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார் இல்லையா? இதுதான் 6வது பாயிண்ட். இப்ப 7வது பாயிண்ட் சொல்ல போறேன். யாக்கோபு 1:6. யாக்கோபு 1:6. ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படுபவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்காது. ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படுபவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கவே நடக்காதுன்னு போட்டிருக்குது யாக்கோபு 1:6. நான் 10 வருஷமா ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நடக்கவே நடக்காது. ஏன்னா உனக்கு சந்தேகம் ஜாஸ்தியா இருக்கு ஜெபத்துல இல்லையா? யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். நான் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக கீழ்ப்படியாமை. 2வது அடுத்தவங்களால், அடுத்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நபர்கள், சாத்தான், உலகம். 3வது உலக அறிவை நம்புகிறவர்கள். 4வது பெரும்பான்மையினரை நம்புகிறவர்கள். 5வது சாதகமான சூழல் இருந்தா போதும், என்ன அக்கிரமான வேலை எவனா செய்யலாம், லஞ்சம் வாங்குவான், திருடுவான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான், சாதகமான சூழல். அடுத்தது நம்பிக்கை குன்றியவர்கள், ஆகவே அவர்கள் வாழ்க்கையில பயம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். 7வது ஜெபத்துல சந்தேகம். இந்த 7 காரணங்களால் தான் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில புயல் வீசுகிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு 7 காரணம் கொடுத்திருக்கிறேன். நிறைவான காரணங்கள். வாழ்க்கையில எப்பவுமே மறக்க கூடாது இந்த காரணங்களை, சரிங்களா? என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம், ஏன் இவ்வளவு போராட்டம்? இந்த 7 காரணத்துல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரியா? ஃபாதர், இப்போ இதை எப்படி ஃபாதர் நான் வெற்றி கொள்வது, இதை நான் எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு எளிமையான காரணங்களை சொல்வார், நம்ம அதை செய்யவே மாட்டோம் இல்லையா? அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு 50 நாள் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுனா ஓடுவாங்க. அங்க ஒரு பெந்தகோஸ்து கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்க சரியாயிடுனா அங்க ஓடுவான் நம்மால். இங்க ஒரு ஜப கூட்டம் நடக்குது, அங்க ஓடுனா ஓடுவாங்க. ஆண்டவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு ஒரே ஒரு விஷயங்களை. யோவான் 8:31. யோவான் 8:31 என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? தன்னை நம்பியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால் உண்மையில் என் சீடர்கள். ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி. இவ்வளவுதானா உங்க எனர்ஜி? ஐயா, சண்டை போடுறீங்க இப்போ உங்க வீட்டுக்காரர்கிட்ட, எப்படி போடுவீங்க? எவ்வளவு சத்தத்துல பத்தியா? அப்ப பத்தியா சத்தம் வருது? இந்த கூட்டத்தை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க சந்தோஷமா. ஏங்க 1/4 கிலோ தான் கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? முழு உள்ளம், முழு ஆன்மா, முழு ஆற்றல். கோயில செத்து போனா போயிடலாங்க, பரவாயில்லைங்க. கையை உயர்த்தி எல்லாம் ஆமேன் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே உண்மையில் என் சீடர்கள். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஃபாதர் ஆயிட்டதுனாலேயே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது பிரியமானவர்களே. பிஷப் ஆயிட்டேன், சொர்க்கத்துக்கு போகலாமா? முடியவே முடியாது. சிஸ்டர் எட்டி பார்க்குறாங்க. சிஸ்டர் ஆயிட்டீங்க, சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இல்லை அவங்க சபையில் மதர் ஜெனரல் ஆயிட்டீங்க, போக முடியுமா? போக முடியாது சிஸ்டர். இல்லை போப்பாண்டவர் ஆயிட்டா போயிடலாமா ஃபாதர்? சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நீ யாரா வேணாலும் இரு, என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சில பேர் கோயிலுக்குள்ள வரும்போது மட்டும்தான் அப்படியே புனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க. சில பெண்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தேவமாதா மாதிரியே இருக்கும். எங்க? கோயிலுக்குள்ள மட்டும். உள்ளதான் அப்படியே ஸ்தோத்திரம் ஃபாதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படிலாம் சொல்லும். கோயிலை விட்டு வெளில போனோடனே ஒரே ஆத்திரம் ஃபாதர், ஆத்திரம் ஆத்திரம். ஸ்தோத்திரம்லாம் எங்க? கோயில் உள்ள மட்டும்தான் இல்லையா? வெளில போனோடனே ஆத்திரம். கோயில் உள்ள அல்லேலூயா அல்லேலூயா, வெளில போனோன்னா கொல்லேலூயா, கொன்னு போடுவேன் உன்னை பக்கத்தில் வந்தனா இல்லையா? எல்லாம் அப்படியே இந்த ஜெபம் பண்ணுற நேரத்தில் தான் இந்த சீன் போடுதல் நம்ம எல்லாரும். அது ஆண்டவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏய், இந்த கோயிலுக்குள்ள போடுற சீனெல்லாம் எனக்கு வேண்டாம் இல்லையா? என் வாழ்க்கை, என் வார்த்தையில் நீங்கள் எப்படி நிலைச்சிருக்கணும்? தொடர்ந்து நிலைத்திருக்கணும். தொடர்ந்துனா எது வரைக்கும் ஃபாதர்? குழிக்குள்ளே போகிற வரைக்கும். எதுக்குள்ளே போகிற வரைக்குமா? குழிக்குள்ளே எப்போ போவோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நம்ம சாவுற அந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம கீழே விழுவோம், மறுபடியும் எந்திரிச்சுக்கணும். கீழே விழுவோம், மறுபடியும் எந்திரிச்சு யாரை பிடிச்சுக்கணும்? இறை வார்த்தையை பிடிச்சுக்கணும். அப்பத்தான் என் வாழ்க்கையில் புயல் வீசினாலும் என் படகுல யார் இருக்கா? இறை வார்த்தை என்னும் இயேசு. இயேசு தாங்க இறை வார்த்தை. படிச்சிருக்கிறீங்களா? யோவான் 1:1, தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். கரெக்டா? யோவான் 1:14, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யார்? இயேசு. அப்பா வார்த்தை தான் இயேசு. நீங்க வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, படகுல என் கூட இயேசு இருப்பாரு. என்ன புயல் வீசினாலும் என் படகுல யார் இருக்கா? என் படகுல யார் இருக்கா? எனக்கு ஏதாவது நடக்குமா? எங்க? நம்பிக்கை இல்லை நமக்கு இல்லையா? நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை இல்லை. பக்கத்து வீட்டு அக்காட்ட போலமோ, அக்கா தொல்லை தாங்க முடியலக்கா இந்த ஆளால். அப்போவே ஒருத்தனை காட்டினாங்க, அவனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். நீ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்ப இல்லையா? எது கிடைச்சதோ அதான் பெட்டர். என்ன பிரியமானவர்களே, எது கிடைச்சிருக்கிறோ அதான் பெட்டர். எந்த லைஃப்பில் இருக்கிறீங்களோ அந்த லைஃப் தான் பெட்டர். ஃபாதர் சிஸ்டர் இப்போ நினைக்கக்கூடாது, பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், இந்த பிசாசுங்களோட வந்து படாத பாடுபடுறோம். எது கிடைச்சிருக்குதோ அதான் பெட்டர். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அவர் தலையெழுத்து பாருங்க, யார்கிட்ட கெஞ்சுறாரு? நம்ம கிட்ட கெஞ்சுறாரு. கிறிஸ்துவுக்குள் கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நீ என்ன அழைப்பு பெற்றிருக்கிறையோ அந்த அழைப்புல நீ நிலைத்து வாழ். கல்யாணம் பண்ற அழைப்பா? குருத்துவ அழைப்பா? கண்ணீருக்கான அழைப்பா? எந்த அழைப்பு நீ பெற்றிருக்கிறையோ அந்த அழைப்புல நீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நிலைத்து வாழுங்கள் ஆண்டவர் சார் இல்லையா? அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறவர் இறை வார்த்தை தான். இதைத்தான் நான் ஜான் டே பிரிட்டோ கிட்ட பார்க்குறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் கழுத்தையே நீங்க வெட்டினா கூட நான் இறை வார்த்தையை அறிக்கையிடாம இருக்கவே மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அதுதானே வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இந்த 7 பிரச்சனையை எதிர்த்து இந்த நாள்ல இருந்து நம்ம போராடுவோம். ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த மகிமையிலே இறைவனுடைய முகத்தை முகமுகமாக நம்ம தரிசிப்போம் இல்லையா? யாக்கோபு 4:7 இருக்கு ஒரு வசனம். யாக்கோபு 4:7 வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடங்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அவன் ஒரு பயந்தாங்கோலி. ஆக்சுவலா யாரு? சாத்தான். அவனை நீங்க எதிர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவன் ஓடுருவான். நீங்க பயந்தீங்கன்னா நீங்க அவனுக்கு அடிமை. சிம்பிள். பைபிள் எவ்வளவு அழகான வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும். இந்த உலகத்திலையும் ஜெயிப்போம், ஆண்டவர் பார்வையில் நம்ம அவர் முன்னாடி அவருடைய மகிமையில மகிழ்ச்சியை நம்ம பார்ப்போம். நம்ம குடும்பங்களையும் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிப்பார். ஆமென். இதானா அவங்க ஆமேன்? இவ்வளவு உயிரை கொடுத்து சொன்னனே, கையை உயர்த்தி ஆமேன் சார். நல்ல உற்சாகமா? இன்னும் உற்சாகம் பத்தல? வெரி குட். கண்களை மூடி 2 கையை நல்லா உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி எல்லாரும். எங்கள் அன்பு இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை தொடுவதற்காக நன்றி. இறை வார்த்தையினால் எங்களை அபிஷேகம் செய்ததற்காக நன்றி. தலை முதல் கால் வரை எங்களை பிடித்திருக்கிற கேடுகள், பொல்லாப்புகள், பாவ அழுக்குகள் அனைத்தையும் வார்த்தையினால் கழுவியதற்காக நன்றி ஆண்டவரே. சோதனைகள், போராட்டங்கள் மத்தியிலே என் வாழ்க்கையிலே புயல் காற்று, பேய் காற்றாக வீசுகிற பொழுதும் அப்பா, உம் வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும் என்று எங்களுக்கு சொல்லி தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இது நாள் வரை நாங்கள் குழம்பி இருந்தோம் ஆண்டவரே. ஏன் எங்க வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் எங்க வாழ்க்கையில போராட்டம்? ஏன் இவ்வளவு தொல்லைகள்? ஏன் இவ்வளவு கண்ணீர்? என்னால் தாங்க முடியாத சோதனை, அவமானங்கள் ஏன் என்கிற கேள்வி என் உள்ளத்தில் இருந்ததப்பா. ஆனால் இன்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறப்பா. இந்த துன்பங்களுக்கெல்லாம் இதெல்லாம் காரணங்கள். நீ அடுத்தவரை நம்புகிறாய், உலகத்தை நம்புகிறாய், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகத்தை நீ நம்புகிறாய். உன்னை காக்கிற கடவுளை நீ நம்பவில்லை. பெரும்பான்மையினை நம்பிக்கொண்டிருக்கிறாய். பணம், பதவி, புகழை நோக்கி ஓடுகிறாய். அசிங்கத்தின் பின்னால் செல்கிறாய். காம இச்சைகள் கொள்கிறாய். இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களிலே மூழ்கி கிடக்கிறாய். நீ எழுந்து அழியாத இறை வார்த்தையை பற்றி கொண்டால் மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், சோதனைகள், தொல்லைகள், சாபங்கள், கண்ணீர், கவலை, தடைகள் எல்லாம் நீங்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு நிற்கிறீரப்பா. எங்களோடு நீர் படகில் பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை அழிந்து போக விடமாட்டீர். என் பிள்ளைகள் அழிந்து போவது எனக்கு விருப்பம் அல்ல. எசேக்கியேல் 33:11 என் பிள்ளைகள் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொன்ன அன்புள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்திலும் பங்கு கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதியும். உம் கரங்களினால் எங்களை தொடும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், சுமைகள், நோய்கள், பொல்லாப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சாத்தானின் அந்தகார சக்திகள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களை பிடித்திருக்கிற கேடுகள் இன்றோடு மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அருளானந்தரை போல ஒரு அற்புதமான பணியாளராக, அவரை போல நல்ல ஒரு எடுத்துக்காட்டான சீடனாக இந்த உலகத்தில் உமக்காக நான் வாழ்ந்து உமக்காகவே நான் மரிக்க அருள் தாரும் அப்பா. நான் செல்கிற இடங்களிலெல்லாம் உம் வார்த்தையை வெறும் வாயினால் அல்ல, வாழ்க்கையினால் அறிவிக்க அருள் தாரும். சமாதானம், மகிழ்ச்சி நிரம்ப செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், 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 ஆமென்.